Hey guys, welcome back. இப்போ வந்து நம்ம கிட்ட iQOO Z9 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சார்ஜ் பண்ணும்போது சைட் பை சைடு வந்து நம்ம டெம்பரேச்சருமே வந்து செக் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஃபேப்ரிக் ஸ்கின் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பயங்கர டெக்ஸ்சராக இருக்கும் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சில ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 5000 mAh பேட்டரியோட வருது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 44 வாட் சார்ஜர். ஸோ பாக்ஸில் கொடுத்த சார்ஜர் அண்ட் அஃபிஷியல் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த சார்ஜிங் டெஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சார்ஜிங் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வேணால் கூட வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணல, மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். 30 degreesல இருக்குது, 29.7 அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 31, ஸோ 30.9 இருக்குது. ஸோ சார்ஜர் எல்லாமே வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து Type A to Type C சார்ஜிங் கேபிளோடு வருது. ஸோ எவ்ரி 15 minutes டைம் இன்டர்வலில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைமருமே வந்து ஆன் பண்ணிடலாம். அண்ட் டைம் இப்போ வந்து 10:38 ஆகுது. அண்ட் சார்ஜ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக வந்து iQOO வந்துருச்சு. VIVO T3மே வந்து சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வருது. ஸோ VIVO T3ல வந்து பேக் சைடு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சென்சார் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. T3லையுமே வந்து சிமிலரான சார்ஜிங் டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 minute வந்து நமக்கு ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகி 1% சார்ஜுக்கு வந்துருச்சு. எவ்ரி 15 minutes டைம் இன்டர்வல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 17 minutesஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 17 minutesல வந்து 23% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து 33 degrees வந்து மேக்ஸிமம் போயிருக்கு. ஃபோன் பேக் சைடுமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். பேக் சைடுமே வந்து 33 தான் வந்து அதிகபட்சமாக இருக்குது. அண்ட் சார்ஜருமே வந்து செக் பண்ணலாம். சார்ஜர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது, 37 வரைக்கும் போயிருக்கு. வார்ம்னஸ் கூட வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. நெக்ஸ்ட் 15 minutes டைம் இன்டர்வலில் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 32 minutesஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 32 minutesக்கு வந்து 48% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து ஸ்க்ரீனில் வந்து 37 மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு. பேக் சைடுமே வந்து 37ல் இருக்குது. ஃபோன் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஸோ சார்ஜர் வந்து அதிகபட்சமாக 38 வந்து போயிருக்கு. சார்ஜரோட சைட் பார்க்கும்போது 41 வந்து அதிகபட்சமாக போயிருக்கு. ஸோ சார்ஜரோட டெம்பரேச்சர் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. 33 minutesக்கு வந்து நமக்கு 50% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 15 minutes டைம் இன்டர்வல் வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 46 minutesஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 69% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து 37, 38 போயிருக்கு. அண்ட் பேக் சைடுமே வந்து நமக்கு 37 மேக்ஸிமம் இருக்குது. அண்ட் சார்ஜரோட டெம்பரேச்சர் 37 ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து 39 இருக்குது மேக்ஸிமம், இந்த பக்கமும் இருக்குது. ஸோ நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸோ ஒரு 47 minutesக்கு வந்து நமக்கு 70% சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, டீசெண்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1 hour வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் வந்து 87% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிடலாம். அந்த 45 minutes to 1 hourல அந்த டைமில் வந்து கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோன் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. சார்ஜர் மட்டும் அந்த 40 degree மார்க் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 1 hour 13 minutesல வந்து நமக்கு 100% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்குது. சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து கம்மியாக இருக்குது. இந்த 1 hour 13 minutes அப்படின்ற வந்து அப்ராக்சிமேட்டான டைம் தான். ஒரு சில பேர் எல்லாமே வந்து ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணி இருப்பீங்க. பேக்ரவுண்டில் வந்து மொபைல் டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அண்ட் ரூமோட என்வாயன்மெண்ட்டுமே வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த சார்ஜிங் டைம் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ஜிங் டைம் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 44 watt சார்ஜர் யூஸ் பண்ணால் அரௌண்ட் ஒரு 1 hour 15 minutesல வந்து நம்ம iQOO Z9 வந்து சார்ஜ் ஆகிடுது. VIVO T3லையுமே வந்து நம்ம சிமிலரான சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் சிமிலரான சார்ஜிங் டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.